வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்தி மேம். நீட் 2025 சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல் பாண்டிங்லேருந்து VSEPR தியரியை பற்றி. ஸோ இந்த டேபிளை நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இதில் கேட்குற எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் சந்தேகமே இல்லாமல் எளிதாக நீங்கள் எழுதிட்டு வரலாம். ஸோ அதுக்காக VSEPR தியரியை நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். சென்ட்ரல் ஆட்டம் வித்தவுட் லோட் பேர், சென்ட்ரல் ஆட்டம் வித் லோட் பேர். ஸோ எந்த ஒரு இது கொடுத்தாலும், எந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாலும் அதில் இருக்கிற சென்ட்ரல் ஆட்டத்துக்கு லோன் பேர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் சென்ட்ரல் ஆட்டம் வித்தவுட் லோன் பேரை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது AB2 டைப்பு. அதில் லீனியர் பாருங்கள், BeCl2 HgCl2 லீனியரான ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ லீனியர் சொல்லி வரும்போதே அதனுடைய பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரிக்கு நமக்கு வந்துடும். அடுத்து AB3 டைப் பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளானர். அதாவது சென்ட்ரல் ஆட்டம் 1, B3ங்கிறது 3 அதர் ஆட்டம் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ ட்ரைகோனல் பிளானர் அது நமக்கு BF3ல இருக்குது. அடுத்து AB4 பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல். ஸோ டெட்ராஹெட்ரலில் CH4 NH4+. இது எப்பவுமே கொஞ்சம் டவுட்டாக கொஞ்சம் கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குற கொஷின். ஏன்னா நமக்கு நைட்ரஜன் மேலே லோட் பேர் ஒரு எலக்ட்ரான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது அமோனியம் அயான்ஸாக இருக்கும்போது அந்த ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா, அது கூட சேர்ந்து ஒரு கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணிடுவோம். அதனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆட்டம் மேலே லோட் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ அதனால் இந்த கொஷினை கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது AB5 டைப்பு ட்ரைகோனல் பைபிரமிடல். இது பார்த்தீங்கன்னா PCl5 அந்த மாதிரி எல்லாமே நமக்கு BR5 அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து AB6 ஆக்டாஹெட்ரல் SF6. ஸோ இதெல்லாமே நமக்கு என்னதுன்னா சென்ட்ரல் ஆட்டம் வித்தவுட் லோன் பேர். இப்போ சென்ட்ரல் ஆட்டம் வித் லோன் பேர் பற்றி பார்த்துக்கலாமா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், பிங்கிறது அதர் ஆட்டம் அட்டாச்சு சென்ட்ரல் ஆட்டம், ஏழுங்கிறது லோன் பேர். அப்போ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எலக்ட்ரான் பேர் மொத்தத்தில் எவ்வளோ இருக்கும்? ஸோ இங்கே 2, இங்கே +1 3. ஸோ டோட்டல் 3. அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்ன ஷேப் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 இருந்ததுன்னா நமக்கு ட்ரைகோனல் பிளானர் வரணும். ஆனால் அப்படி இல்லாமல் நமக்கு இங்கே பெண்ட் ஷேப் கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடும் ஓசோனையும் நீங்கள் சொல்லலாம். அதுக்கு காரணம் இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸால தான் நமக்கு எக்ஸ்பெக்டட் ஜாமெட்ரி கிடைக்காம நமக்கு கிடைக்கிற மாலிகுலர் ஜாமெட்ரி பெண்ட் ஷேப்பாக இருக்குது. ஸோ இப்போ சேம் இதில் L2 பார்ப்போம், AB2 L2 டைப்பு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பெண்ட் தான், அதுக்கு வாட்டர் மாலிகுல். ஆக்சிஜன் மேலே உங்களுக்கு 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அதனால பெண்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அடுத்தது AB3 L1. இப்போது 3 அதர் ஆட்டம் 3 அதர் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களே கவுண்ட் பண்ணிங்களேன். ஸோ 3 + 1 4. அப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் ஜாமெட்ரி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4 எங்கே இருக்குது? AB4 4 இங்கே இருக்குது. அப்போ டெட்ராஹெட்ரல் தான் நமக்கு வரணும். ஆனால் அப்படி இல்லாமல் நமக்கு கிடைக்கிற ஷேப்பு பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பிரமிடல். அதுக்கு எக்ஸாம்பிள் NH3 அமோனியா மேலே ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால தான் அது ஒரு லூயிஸ் பேஸல் ஒர்க் ஆகும் இல்லையா. அடுத்தது AB3 L2. ஸோ 1 more நமக்கு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா T ஷேப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் இந்த சீஸாகவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ClA3. அடுத்தது AB4க்கு போகிறோம். அதில் இப்போ நீங்களே கவுண்ட் பண்ணிடுங்க. 4 + 1 5. ஸோ அப்போ AB5 இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கிறது ட்ரைகோனல் பைபிரமிடல் எக்ஸ்பெக்டட் ஜாமெட்ரி. ஆனால் நமக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசா கிடைச்சிருது. SF4 அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது AB4 L2 ஸ்கொயர் பிளானர் XCF4. அடுத்தது AB5 L1. ஸோ 5 + 1 நமக்கு நம்ம இப்போ 4 + 2 5 + 1 6. அப்போ 6ங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டாஹெட்ரல் தான் வரணும். ஆனால் ஆக்டாஹெட்ரல் வராமல் இப்போ XCF4ல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளானர். அதுக்கு காரணம் என்னன்னா 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பட் AB5ல் 5 அதர் ஆட்டம் அட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு லோன் பேர் தான் இருக்குது. அதனால நமக்கு ஸ்கொயர் பிரமிடல் கிடைக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், BrF5. இது மட்டும் இல்லாமல் மாலிகுலர் ஜாமெட்ரி மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா ஸ்ட்ரக்சருக்கும் பாண்ட் ஆங்கிளும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா VSEPR தியரியிலேருந்து கேட்குற எல்லா கொஷினையும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதிட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.